எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த நாளிலும் கூட நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்முடைய பாதத்துல வந்திருக்கோம் சுவாமி. உடைய வசனங்களை தியானிக்கும்படியாக ஏசாயா மூலமா நீர் எங்களுக்கு கற்றுத் தருகிற பாடங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவரே இந்த நாளிலும் நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். ஆவியானவர் இந்த நேரத்தை நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க சுவாமி. நீர் எங்களுக்கு சொல்லித்தாரும், நாங்கள் வசனங்களை ஏற்றுக்கொள்ளவும் அதன்படி வாழவும் எங்களுக்கு நீர் கிருபை தாரும். எந்த தடையும் இல்லாம இந்த 1 hour ஸ்டடி கம்ப்ளீட் பண்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. வர இருக்கிற மக்களை சீக்கிரமா அழைத்து வாருங்க சுவாமி. நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற பொக்கிஷங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த வேளை எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க உம்மை நோக்கி செபிக்கிறோம். தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக்கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்நாளிலும் நாம அந்த ஏசாயா தீர்க்கனுடைய காரியங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 36 அதிகாரங்களை நாம் முடித்திருக்கிறோம். மொத்தமா ஏசாயா புத்தகத்துல 66 அதிகாரங்கள். கர்த்தருடைய பெரிய கிருபையினால நாம பாதிக்கும் மேலாக 36 அதிகாரங்களை முடிச்சிருக்கிறோம். இதுல 36, 37, 38, 39 4 அதிகாரங்களுமே வரலாற்று அதிகாரங்கள். முதல் 35 அதிகாரங்கள் சுற்றி உள்ள நாடுகளுக்கும் எருசலேமுக்கும் கொடுக்கப்பட்ட எச்சரிப்பு, தீர்ப்பின் மூலமாய் கொடுக்கப்பட்ட எச்சரிப்பு என்று பார்க்கிறோம். ஆனா இந்த 4 அதிகாரங்கள் ஒரு வரலாற்று நிகழ்வு. இதுல குடிக்கப்பட்டிருக்கிற முக்கியமான கதாபாத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எசேக்கியா ராஜா. அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், அதன் மூலமாய் தீர்க்கனை கொண்டு நமக்கும் ஆண்டவர் நிறைய காரியங்களை கற்றுத்தருகிறார். இந்த எசேக்கியா ராஜாவை பற்றி நாம் 2 ராஜாக்களின் புத்தகம் 18 20 அதிகாரங்களிலும் 2 நாளாகம் புத்தகம் 29ஆம் அதிகாரத்திலிருந்து 32ஆம் அதிகாரம் வரையிலும் இதே சம்பவங்களை அங்கும் நாம் இன்னும் விரிவாக பார்க்கிறோம். இன்றைய நாளில் நாம பார்க்க இருக்கிற சம்பவம் என்னன்னு சொன்னா, கடந்த வாரத்தில் நாம் தியானித்தபடி எசேக்கியா ராஜாவையும் அங்குள்ள எருசலேமின் குடிகளையும் சனகரிப் என்ற சீரிய ராஜாவின் ஃபீல்டு கமாண்டர், படை தளபதியாகிய ரப்சாக்கே என்பவர் வந்து அங்கு வந்து அவர்களை நிந்தித்து, அவர்களை பயமுறுத்தி, அவர்களுக்குள்ளாக குழப்பங்களை உண்டு பண்ணி அந்த சனகரிப் ராஜா வெற்றியை பெறும்படியாக முயற்சிக்கிறதை பார்க்கிறோம். சனகரிப் ராஜா அல்லது அசீரிய ராஜா ஒரு பயங்கரமான போர் வீரன். அவருக்கு நல்ல வல்லமையான படைகள் உண்டு. ஆனா அவர் நேரா அட்டாக் பண்ணார்னா இங்க எசேக்கியா ராஜாவாலையும் எருசலேமின் குடிகளாலையும் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா அவர் இவர்களாகவே அவரிடத்துல சரண்டர் ஆகணுங்கிற ஒரு எண்ணத்தோடு இவர்களை இவ்விதமாய் பயமுறுத்தி கொண்டிருக்கு. இது எல்லாமே ஆண்டவருடைய திட்டம். அவர் ஒரு நொடியில இவங்களை எல்லாரையும் ஒண்ணும் இல்லாம பண்ணிடலாம், அவ்வளவு வல்லமை உள்ள ஒரு ராஜா. ஆனா இங்கே நாம பார்க்கிறோம், அவர் இப்படி பயமுறுத்தி கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் போன அதிகாரத்துல பார்த்தோம். அந்த ரப்சாக்கேங்கிறவர் மிகவும் கேவலமான முறையளவுக்கு இவர்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலையில தான் ஒரு திடீரென்று வடபகுதிக்கு
போக வேண்டியதா இருக்கு. ஏன்னு சொன்னா சனகிரிப் ராஜா அங்க வடபகுதியில் உள்ள ஒரு நாட் அவர் போருக்கு போகிறதுனால இவரும் போக வேண்டியதா இருக்கு. அந்த சமயத்துல அவர் வந்து இந்த இவ்வளவு நேரம் பயமுறுத்துனதை அப்படியே விட்டுட்டு போயிட்டோம்னா அது கூல் டவுன் ஆயிரும்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, ஒரு கடிதம் நிருபத்தை எழுதி அதை எசேக்கியாவிடம் கொடுத்து விட்டு கொடுப்பதற்கு ஆள் மூலமா அனுப்பிட்டு அவர் போகிறார். இப்போ அதனுடைய தொடர்ச்சி சம்பவத்தை இந்த 37ஆம் அதிகாரத்திலே நாம் காண இருக்கிறோம். இந்த 37ஆம் அதிகாரம் வந்து இதுல ஒரு பிவட்டல் இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூதா வரலாற்றிலேயே எசேக்கியாவின் விசுவாசத்தையும் கர்த்தருடைய கரம் அவனுடைய அந்த நெருக்கமான சூழ்நிலையில எவ்விதமாய் அஹ், அது காப்பாற்றியது என்பதை, இவன் ராஜாவாகிய இவன் எவ்விதமாய் கர்த்தரை நம்பினதினால இந்த வெற்றியை பெற்றான் என்பதையும் இந்த அதிகாரங்களில நாம பார்க்கிறோம். இந்த 37ஆம் அதிகாரத்துல முக்கியமா அதை குறித்து தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்ப வந்து இந்த 3 அஹ், மக்களை எசேக்கியா வந்து அந்த ரப்சாக்கேவிடம் அனுப்பியிருப்பார்கள். ரப்சாக்கே பேசும்போது அவர் இடத்துல போய் அவரை சமாதானப்படுத்தும்படியா 3 பேரை அனுப்பியிருப்பாரு. எலியாக்கீம், ஷெப்னா, யோவா அப்படின்னு 3 பேரையும் அனுப்பியிருப்பாரு. இப்போ அந்த 3 பேரும் அவர் சொன்னதெல்லாம் கேட்டப்போ எவ்வளவோ ரிக்வெஸ்ட் பண்றாங்க, நீங்க காமன் லாங்குவேஜில் பேசாதீங்க, அஃபிஷியல் லாங்குவேஜில் பேசுங்க. காமன் லாங்குவேஜில் பேசுனா எங்க மக்கள் அதையெல்லாம் கேட்டு ரொம்ப பயந்துருவாங்க என்னன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனா அவன் அதே ஒரு வீக் பாயிண்டா எடுத்துக்கிட்டு ரொம்ப அவர்களை கேவலப்படுத்துகிறான். அந்த சமயத்துல அவர்கள் 3 பேர் இதெல்லாம் கேட்டப்போ, உங்க கடவுள் அவர் வந்து எவ்வளவு தூரம் பேசினார்னா, எருசலேம் குடிகளை அவமதித்தார், ராஜாவை அவமதித்தார், அவர் அதற்கு மீறி கடவுளையும் அவமதிக்கிறார். உங்க கடவுள் வந்து பெரிய கடவுளா? இத்தனை தேவர்கள் நாங்க பிடித்த இடங்களில் எல்லாம் அவர்கள் காப்பாற்ற முடியல, உங்க கடவுள் என்ன அதை விட பெரியவரான கடவுளையும் அவன் வந்து அலட்சியப்படுத்தி அவமதிக்கிறதை பார்க்கிறோம். இந்த இதெல்லாம் கேட்ட உடனே இந்த 3 பேரும் போன அபிஷியல்ஸ் தங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் கிழிச்சு ரெட்டுடுத்திக்கிட்டு வந்து செய்தியை ராஜா கிட்ட சொல்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் வசனத்துல பாருங்க, ராஜா அதை கேட்டோன்னே ராஜாவும் என்ன பண்றாரு, ஐடென்டிஃபைடு வித் த பீப்புள் அண்ட் அவரும் என்ன பண்றாருன்னா தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்திக்கிட்டு அவர் என்ன செய்தார்னா நேரா ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். எசேக்கியா கிட்ட ஒரு நல்ல காரியம் நம்ம பார்க்கறது என்னன்னா, ஒரு நல்ல விசுவாசம் அவர்கிட்ட இருந்தது. துவக்கத்துல சில தவறுகள் செய்ததுனாலதான் இந்த சூழ்நிலையே. அவர் துவக்கத்திலே சில தவறுகளை செய்தார். அந்த எசேக்கியா ராஜா அசீரியா ராஜாவை சாதாரணமா உலக பிரகாரமா எப்படி ஒரு ராஜாவை சந்தோஷப்படுத்தணுமோ அவ்விதமாய் சந்தோஷப்படுத்தி அவனை சமாதானப்படுத்திடலான்னு நினைச்சு சில முயற்சிகளை செய்தார். அதற்கு பிறகு அது முடியலன்னு சொன்னோன்னே எகிப்தியரிடத்துல போய் உதவி கேட்டார். இப்படி சில தவறுகளை அவர் செய்ததினால்தான் இந்த சூழ்நிலை. ஆனா அதற்கு பின்பு அவருக்கு நல்ல ஒரு விசுவாசம், கர்த்தர் மேல் ஒரு நம்பிக்கை வந்ததினால அவர் என்ன செய்யறாரு, இப்போ அந்த செய்தியெல்லாம் கேட்ட உடனே வேற ஒன்றும் செய்யல, நேரா ஆலயத்துக்கு போறாரு. ஆலயத்துக்கு போனோன்னா அடுத்த ஸ்டெப் அவர் என்ன செய்யறாருன்னா, 2ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறபடி யாரை 3 பேர் அனுப்பியிருந்தாங்களோ அந்த 3 பேரையும் கூப்பிட்டு அதுல 2 பேரையும் யோவாக்க விட்டுறாரு. மற்ற 2 பேரையும் கூட கொஞ்சம் ஆசாரியர்களில் மூப்பர்கள், ஆசாரியர்ல இருந்த மூப்பர்களையும் சேர்த்து ஏசாயா கிட்ட அனுப்புறாங்க. He sought the word of the Lord. First he went into the presence of God. ஆலயத்திற்கு சென்றார். இரண்டாவதாக அவர் வந்து தீர்க்கன் மூலமாக அவருடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு அங்கு சென்றார். அப்போ மூன்றாவதா நாம என்ன பார்க்கிறோம்னா,
இந்த அதற்கு முன்பாக இந்த மக்கள் போனவர்கள் 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ஆஹ் ஏசாயா கிட்ட போய் இவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த நாள், இன்றைய நாள் நெருக்கமும் துரிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள். பிள்ளை பேறு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலனில்லை என்று அதாவது ஒரு இமேஜரி ஒரு சுச்சுவேஷன் உருவாக்கி எப்படி ஒரு கன்ஃபைன்மெண்ட் டைம்ல ஒரு வேதனை இருந்து பலன் இல்லாம கஷ்டப்படுறாங்களோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில இங்க தேசம் இருக்கிறது, நாங்கள் அப்படி இருக்கிறோம் என்று சொல்லி அஹ், ஏசாயாவிடம் அந்த செய்தியை சொல்லுவதை பார்க்கிறோம். அப்போ ஏசாயா என்ன சொல்றாருன்னு ஏசாயா கிட்ட இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த எங்களை நிந்தித்தது பத்தாதுன்னு சொல்லி ஜீவனுள்ள தேவனையும் நிந்திக்கும்படி அசரியா ராஜா மூலமா வந்த ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை கர்த்தர் கேட்டிருக்கிறார். அதனால அந்த வார்த்தை நிமித்தம் அவர் தண்டனை செய்வார். இந்த மீதி இருக்கிற எங்க எல்லா சுற்றி இருக்கிற நகரங்களை எல்லாம் அவங்க ஆக்கியபை பண்ணிட்டாங்க, பிடிச்சிட்ட கேப்சர் பண்ணிட்டாங்க. எருசலேம் தான் மீதி இருக்கு. இந்த எருசலேம்ல இருக்கிற குடியிருக்கிற மக்களுக்காக நீர் விண்ணப்பம் செய்யுங்கன்னு சொல்லி எசேக்கியா சொன்னாருன்னு சொல்லி அவங்கள்ட்ட ஏசாயா கிட்ட போய் இவர்கள் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இதுதான் இந்த முதல் 5 வசனத்துல உள்ள செய்தி. இப்போ இதுல எசேக்கியாவுடைய ரியாக்ஷன்ஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அவர் அசஸ் பண்றாரு சிச்சுவேஷன். இதுதான் அவர் முதல்ல செஞ்சிருக்கணும், ஆனா முதல்ல செய்யாம இப்ப அதை கத்துக்கிட்டாரு. ஹி லேர்ன்ட் அ லெசன் அண்ட் நவ் ஹி ஃபர்ஸ்ட் அசஸ் த சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, இது நம்ம கைக்கு மீறிய ஒரு நிலைமையா இருக்கு, இதுல நமக்கு கர்த்தரை தவிர வேற யாரும் உதவி செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த தன்னுடைய நிலைமையை உணர்ந்து உடனே அவர் கர்த்தரிடத்துக்கு செல்லுகிறார், ஆலயத்துக்கு போறாரு. அடுத்தது தன் ஜனங்களோடு கூட அவரும் ராஜா ஒரு எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கிறேன்ற மாதிரி இல்லாம, அல்லது ராஜா பயப்படல, ராஜாவுக்கு இது எதுவும் பாதிப்பு உண்டாகல அப்படின்ற ஒரு ஒரு ஃபால்ஸ் இமேஜ் கொடுக்காம அவர்களோட கூட மக்களோட கூட அவரும் துக்கிக்கிற விதமாக அந்த ரெட்டு உடுக்கிறதும் வஸ்திரங்களை கிழிக்கிறதும் இதையெல்லாம் அவர் செய்தார். இது வந்து 2 சிக்னிஃபிகன்ஸ். ஒன்று வந்து இந்த மாதிரி துக்கத்தை காண்பிக்கிறது. அடுத்தது வந்து இட் டினோட்ஸ் இஸ் ஹியூமிலிட்டி, தன்னை தாழ்மைப்படுத்துறது, மக்களோடு ஐடென்டிஃபை பண்றதும், தன்னை ராஜா மாதிரி இல்லாம தன்னை தாழ்த்துகிறதும். ஈவன் நினிவே ராஜா யோனா மூலமா கேட்ட செய்தியை கேட்டு அவரும் கூட அந்த மாதிரி தாழ்த்தினார். அதனால அந்த அந்த ராஜ்யம் அந்த காலத்துல காக்கப்பட்டது, தண்டனை மாற்றி போடப்பட்டது. அதே போலதான் இங்கேயும் இவர் தன்னை தாழ்த்துறாரு. ராஜாவா இருக்கிறவரு அவர் முதல்ல இது என்னுடைய தப்புனாலையும் ஆனதேன்னு சொல்லி அவர் நினைத்து தன்னை தாழ்த்துகிறார். அடுத்து முக்கியமான 2வது செயல் என்னன்னு சொன்னா, வசனத்தை தேடுகிறார். வசனத்தின் மூலமாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை அவர் அதை கேட்பதற்கு ஊழியர்களை அங்கு அனுப்புறார். இவரிடத்துல காணப்பட்ட ரியாக்ஷன், செகண்ட் ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனை வந்த உடனே அவருக்கு வந்து இந்த பிரச்சனையினால அவர் கர்த்தரை விட்டு விலகலை. நிறைய பேருக்கு இன்னைக்கு பிரச்சனை சமயத்துல கர்த்தரை தேடணுங்கிறதே தெரியறது இல்லை. அதுதான் சரியான சமயம்னு அவங்களுக்கு தெரியவதில்லை. பிரச்சனை இப்படி தலைக்கு மேல போயிருச்சே, இனி நான் என்ன செய்வேன் என்கிற ஒரு உணர்வு தான் இருக்குதே ஒழிய கர்த்தரை உடனே தேடணுங்கிற உணர்வு இல்லை. ஆனா எசேக்கியாவுக்கு உடனே கர்த்தரிடத்துல சென்று அவனுடைய பிரச்சனையை சொல்றதுக்காக ஆலயத்துக்குள்ள போயிட்டான். He sought his presence, he sought his word. அதுதான் அவனிடத்துல காணப்பட்ட மிக முக்கியமான காரியம். மூன்றாவதாக அவர் வார்த்தைகளை கேட்கிறாரு, வார்த்தையை சரியான விதத்துல சொல்றாரு. 4வதா என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்பாக 6-7 வசனங்கள்ல என்ன பார்க்கிறோம்னா, இந்த செய்தியை கொண்டு போய் சொன்ன ஊழியக்காரர்கிட்ட ஏசாயா சொல்றாரு, இதையெல்லாம் நான்
கர்த்தர் கேட்டிருக்காரு. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படின்னு சொல்லி என்னை தூஷித்ததும் அப்படின்னும்போது இங்க கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையே சொல்றாரு. கர்த்தரை தூஷித்தது, அவரை பற்றி பேசினது எல்லாவற்றையும் நானும் கேட்டிருக்கேன். அதனால நீங்க பயப்படாதீங்க. ஃபார் எனி கவுன்சிலிங், this should be the first word that we should use, because our Lord is a God who can remove all our fears. ஸோ அதை தான் நம்ம முதல்ல நம்மகிட்ட வர்றவங்களுக்கும் நமக்குமே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முதல் ஒரு ஆறுதலான வசனம், ஆறுதலான வார்த்தை, நம்பிக்கையூட்டும் வார்த்தை எது என்றால் பயப்படாதே. அதே தான் அவர் ஃபர்ஸ்ட் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வந்திருக்கிற இந்த ராஜாவை நான் திரும்ப அவனை அவன் நாட்டுக்கே அனுப்பி அங்கே அவன் பட்டயத்தால விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம அப்படியே அவங்க இருக்கிற சுச்சுவேஷன்ல அவங்களே யோசிச்சு பார்த்தாங்கன்னா, வில் இட் பி பாசிபிள், வில் இட் பி டன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இன்றும் நமக்கு மலை போல ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தா கூட கர்த்தரால் அதை என்ன செய்ய முடியும்? பெயர்க்க முடியும். கர்த்தரால் அதை தகர்த்து போட முடியும். இதை நாம் நம்ப வேண்டும். இந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். அவர் அந்த செய்தியை எசேக்கியா கிட்ட சொல்லி அனுப்புறாரு. that God will intervene in this situation. நம்முடைய பிரச்சனைகளை அவர் கையில கொடுத்துட்டோம்னா அவர் நமக்காக இடைப்படுவார், நமக்காக காரியங்களை தன் கையில் எடுத்துக்கொள்வார். கர்த்தர் கையில் எடுத்துட்டா அப்புறம் யாரும் இன்னுமே செய்ய முடியாது இல்லையா? பராக்கிரமசாலியாகிய அவர், சர்வ வல்லவராகிய அவர், அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லையா என்கிற அவரால எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆகவே நம்முடைய கவலைகளை எல்லாம் நாம் அவரிடத்தில் வைத்து விட வேண்டும். பேதுரு இதுக்கு தான் சொல்றாரு அவர் நிருபத்துல, கர்த்தர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் நம்மை ஆதரிப்பார்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சரி, ஸோ எசேக்கியா இவ்விதமாகத்தான் அவர் கர்த்தருடைய வல்லமையை நினைவு கூர்ந்து, கர்த்தருடைய அதிகாரத்தை நினைவு கூர்ந்து, தன்னை அதிகமாய் தாழ்த்தி, தான் ராஜா, ஆனா அதற்கு மேல ராஜாதி ராஜா ஒருவர் இருக்கிறார் என்பதை அவர் இந்த இடத்துல ரெக்கக்னைஸ் பண்ணி தான் தன்னை தாழ்த்துறாரு. நாம தாழ்த்தி செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கவனித்து பார்ப்பார். அதை உடனே அதற்கான பதிலையும் உடனுக்குடனே கொடுப்பார். பாபிலோன் ராஜாவாகிய, கர்த்தரை அறியாத பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தன்னை தாழ்த்தினப்போ உடனே அவர் என்ன செய்யறாருன்னா அந்த நிலைமையை மாற்றுகிறார். பெரிய ராஜாக்கள் எல்லாருமே நம்ம பார்க்கிறோம், எவ்வளவு பேரா இருந்தாலும் அவங்க தன்னை தாழ்த்துனாங்கன்னா அந்த நிலைமையை மாற்றி அதே நிலைமைக்கு திரும்பி கொண்டு வர்றாரு. எசேக்கியாவுடைய மகன் மனாசே, இவன் காலத்துக்கு பின்பு பயங்கரமா இவன் என்னெல்லாம் நல்ல காரியங்களை செய்தானோ ஜஸ்ட் ஆப்போசிட் அவன் கொடூர காரியங்களை செய்வான். அவன் மனம் மிகுந்த மேட்டுமையாகிவிடும். அப்போ அவனை அடிப்பாரு. ஆனா அந்த நிலையில அவன் நினைச்சு பார்த்த உடனே அவனுடைய காரியங்கள் என்னவாகும்? மாறி போகும். நாம அதை வாசிக்கிறோம். ஸோ இவ்விதமாக கர்த்தர் நாம் கர்த்தர் முன்பாக தாழ்மைப்படுங்கள் என்று சொல்லபடி கர்த்தரை நாம் கர்த்தர் முன்பாக நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் அதை கவனித்து பார்க்கிறார், உடனே அதற்கான பதிலையும் கொடுக்கிறார். அதைத்தான் தட் இஸ் த ஒன்லி என்ன சொல்றது, வைஸ் ஸ்டெப் வாட் எசேக்கியா டிட். கரெக்டா அதுதான் அவர் அதை செய்தார். இது நிமித்தம் கர்த்தருடைய உண்மைத்தன்மையை நாம் பார்க்கிறோம். தாழ்த்தப்பட்டவங்களை அவர் உடனே என்ன செய்யறாரு? பாதுகாக்கிறாரு, உயர்த்துறாரு. அவங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் அவர் உடனுக்குடனே செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ 8ஆம் வசனத்துல நாம என்ன பார்க்கிறோம்னா, இத செய்தியை தான் நாம இப்ப சொன்னோம். அசீரிய ராஜா லாகீஸை விட்டு புறப்பட்டான். லாகீஸ் நாம் போன ஸ்டடியிலேயே நம்ம பார்த்தோம். பல பட்டணங்களை அவன் சுற்றுப்புறங்களிலே
பிடித்து வைத்து முற்றுகையிட்டு இருந்தான். அதுல லாக்கீஷை வந்து சென்டரா வச்சுட்டு அங்கிருந்து தான் பல இடங்களுக்கு சென்று அட்டாக் பண்றான். லாக்கீஷ்ங்கிறது ஒரு நல்ல ஃபார்ட்டிஃபைட் சிட்டின்றத நாம பார்த்தோம். ஒரு மலை மேல இருக்கு, அதே சமயம் சுற்றி கோட்டைகள் நிறைந்த ஒரு சிட்டின்னு பார்த்தோம். அப்போ அந்த சிட்டியிலிருந்து அவன் எங்க போறான்னா லிப்னாவுக்கு போறான். லிப்னாங்கிறது இன்னும் நார்தர்ன் சைட்ல இருக்கு, எருசலேமுக்கு நார்த் சைட்ல இருக்கு. அங்க போய் யுத்தம் பண்ண போன உடனே ஆம், அதே அதே சமயத்துல எத்தியோப்பியாவில இருந்து திராக்காங்கிற ஒரு ராஜாவும் வராரு. எத்தியோப்பியன் ராஜா திராக்காங்கிறவரு அவரும் யுத்தம் பண்ண புறப்பட்டாருன்னு செய்தியை ரப்ஷாக்கை கேட்ட உடனே அவர் என்ன செய்யறார், போகணும்னா இங்க ஒரு நல்ல ஒரு மெல்டிங் பாட் மாதிரி அவங்கள வந்து நல்லா அப்படியே பயத்துல நிறைச்சு அவங்கள ஒரு மாதிரி ஸ்டேஜில் வச்சிருக்கான். இப்போ இந்த ஸ்டேஜில் விட்டுட்டு போயிட்டோம்னா இந்த மக்கள் மறுபடியும் தைரியமாயிருவாங்கன்னு சொல்லி அவன் என்ன பண்றான்னா ஒரு கடிதத்தை எழுதி அதை வந்து கொடுக்குறான். அதுக்கு முன்னால அவர்களை மறுபடியும் எச்சரிக்கிறான். அஹ், எங்க கையில கொடுக்க மாட்டா, அசிரியா கையில இது கிடைக்காது, எருசலேம் வந்து கேப்சர் பண்ண முடியாதுன்னுலாம் நீ நினைச்சிட்டு இருக்காத. உங்க கடவுள் எங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ மாத்திரம் தப்பிச்சிருவியா, அதெல்லாம் முடியாதுன்னு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஃபார்ட்டிஃபைட் சிட்டிஸ் எல்லாம் பேர் சொல்றான். கோசான், ஆரான் அப்படின்ற பேரெல்லாம் சொல்லி இங்கிருந்த தேவர்கள் எல்லாம் அவர்களை தப்பி வைக்கல, உங்க தேவன் மாத்திரம் அப்படி தப்பி வச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லி மறுபடியுமாக அவர்களுடைய சி when Satan attempts to disturb us, எல்லா மெத்தட்ஸும் they will try. அதுல முக்கியமானது ஒண்ணுன்னா இந்த மாதிரி கலங்கின ஒரு உள்ளத்தை உருவாக்கி பயத்தினால நிரப்பி நடக்கிறது எல்லாமே நமக்கு எப்படி இருக்கும், அப்படியே நமக்கு எதிராக நாம் பயப்படுற விதமாகவே அது நடக்கும் நடக்கும் என்று சொல்லி நாம் யோசிக்கும்படியாக அது நிறைவேறும். இந்த பயந்த ஒரு இதுல இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன டிக்கிங் ஆஃப் த கிளாக் ஈவன் வில் கிரியேட் சென்ஸ் ஆஃப் ஃபியர். ஒரு ஒரு நம்ம அப்படி பயந்து உட்காந்துருக்கோம் இங்க, அந்த டங் இல்லைன்னா டொக் டொக் அப்படின்னு ஏதாவது ஒரு சத்தம் கேட்டா கூட நமக்குள்ள என்ன செய்யும், அந்த பயம், அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரீட் ஆகி ஒரு நர்வஸ்னஸ் வரும், கையெல்லாம் வேர்த்துரும், ஒன்றும் கிளாரிட்டி ஆஃப் மைண்டே இருக்காது, குழப்பமாயிரும். இந்த ஸ்டேஜில் தான் அவங்கள வச்சிருக்கான். அப்போ அந்த ஸ்டேஜில் தான் அவன் என்ன பண்ணுறான், போக வேண்டியதாச்சு. சி ஹவு காட் ஒர்க்ஸ். இதெல்லாம் இவங்களெல்லாம் நினைவுக்க முடியாத, நினைக்க திட்டமிடாத காரியங்கள். when God works, he will work it in a different way. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல, அது வேற. அது கர்த்தர் இடைப்பட்டாருன்னு வைங்க, அதை மனுஷனால விளங்கி கொள்ளவே முடியாது, அவங்களாலேயே விளங்கி கொள்ள முடியாது. இப்போ அவங்க தே ஹேட் டு கோ. ஸோ இந்த நேரத்தில் அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா ஒரு கடிதத்தை அனுப்புகிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இப்போ அந்த நிருபத்தை எசேக்கியா வாங்குறாரு. 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அதை வாங்கி அவர் என்ன செஞ்சாருன்னா நேர ஆலயத்துல கொண்டு போய் அதை விரிச்சு வைக்கிறார். இப்ப அங்க கர்த்தரை நோக்கி அவரை விரிச்சு வச்சது மாத்திரம் இல்ல, ஒரு அழகான ஜெபத்தை அவர் அங்கு ஏறெடுக்கிறார். எசேக்கியா ஒரு நல்ல காட்லி கிங். அவருக்கு அவர் அந்த காட்லி கிங்கா இருந்ததற்கு அடையாளமாக அவருடைய வாழ்க்கையின் சரிதைகளை நீங்க அந்த ராஜாக்களின் புஸ்தகம், நாளாகம புஸ்தகம் இதுல எல்லாம் நீங்க வாசிச்சு பாருங்க. அவரை வந்து அதுக்கு அடையாளமாக அவர் வந்து என்ன செய்தாருன்னா எல்லா மேடைகளையும் தகர்த்தார். அது அவங்க சொந்த தாயினுடைய மேடையா இருந்தாலும் வர்ஷிப் பண்ண இடங்களை எல்லாம் அவர் தகர்க்கிறார். அத்தனை மேடைகளையும் தகர்த்து விட்டார். தகப்பனால வந்த அனைத்து காரியங்களையும் அவர் மாற்றிவிட்டார். First, so externally he declared that he is believing only the one God who is யெகோவா அப்படிங்கிறத, கர்த்தருங்கிறத அவர் அங்க காண்பித்தார். அடுத்து
he did a lot of good things for the people. அவன் நாட்டுக்கு நிறைய நன்மைகளை செய்தார். அவருடைய செக்குலர் ஃபீல்டில் ஆஸ் அ கிங் அந்த நாட்டுக்கு வேண்டிய பாதுகாப்பு, அந்த நாட்டு மக்களுக்கு வேண்டிய தேவை, குளங்கள், கிணறு, வாய்க்கால்கள், தண்ணீர் ஊருக்குள்ள வர்றதுக்கு வழி, இப்படியெல்லாம் நிறைய காரியங்களை அவர் செய்திருக்கிறார். ஸோ he was a perfect good king. Okay, but he was also a king who knew how to pray. இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காரியம். கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பிரியமா வாழ்றதுல முக்கியமான ஒரு நம்மை அந்த அனலிலேயே அந்த துடிப்பிலேயே வைக்கக்கூடியது எதுன்னு சொன்னா ஜெபம். அந்த ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். இந்த கிரிட்டிக்கல் டைம்ல, நெருக்கமான சமயத்துல அவர் என்ன செய்யறாருன்னா ஜெபத்தை ஏறெடுக்கிறார். நான் தான் சொன்னேன், நெருக்கமான சமயம், ஆபத்தான சமயம், குழப்பமான சமயம், இதனால ஜெபிக்க முடியலன்னு நம்ம சொல்றதை விட அப்பதான் நம்ம ஜெபிக்கணும். அப்பதான் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். இங்கேயும் அவர் என்ன செய்யறாருன்னா, எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு ஒரு துக்க நிலைமையில இருந்தா கூட அவர் தன்னுடைய கடிதத்தை கொண்டு போய் அங்க வைத்து சொல்லுகிறார். அருமையா ஜெபம் பண்றார் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹி வர்ஷிப்ஸ் காட், அடோர்ஸ் காட். பாருங்க, சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். ஸோ ஹி அட்ரஸஸ் காட் ஃபர்ஸ்ட். அடுத்து என்ன சொல்றாரு? உம்முடைய செவிய சாய்த்து கேளும், உம்முடைய கண்களை திறந்து பாரும். இந்த மாதிரி அவன் பேசின காரியங்களை எல்லாம் நீர் கேட்டிருக்கிறீர், கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அடுத்தது அவன் செய்ததை அங்க கன்ஃபெஷன் மாதிரி சொல்றான். இப்போ ஆக்ட்ஸ்ன்றது ஒரு மெத்தட் ஆஃப் ப்ரேயர்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஏ ஃபார் அடரேஷன், சி ஃபார் கன்ஃபெஷன், டி ஃபார் தேங்க்ஸ் கிவிங் அண்ட் எஸ் ஃபார் சப்ளிகேஷன். ACTS ஆக்ரோனிம். ACTS ஆக்ட்ஸ். அப்போ அதே மாதிரி இங்கேயும் அவர் தான் செய்ததெல்லாம் அங்க சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு, பாருங்க, இவர் ஒரு ராஜா, என் ராஜ்யத்தை காப்பாத்தி என்னுடைய ராஜ்ய பாரத்தை நிலைக்க செய்யுங்க ஆண்டவரேன்னு கேட்கல அவன். அவன் கடைசியில என்ன சொல்றான்னா, இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். பாருங்க, நான் தான் ராஜா, தன்னுடைய ராஜ்யபாரம் நிலைக்கணும், நீங்க அப்படி செஞ்சு என் ராஜ்யத்தை நிலைத்து கொடுங்க அப்படியெல்லாம் அவன் கேட்காம, நீங்க தான் உண்மையான கர்த்தர், மெய்யான தெய்வம் என்று இந்த பூமியின் ராஜ்யங்கள்லாம் அறியும்படிக்கு இவன் இருந்து எங்களை ரட்சியோம். எவ்வளவு அருமையா! அப்ப நம்ம செய்கிற அனைத்து காரியங்களும் கர்த்தருக்கே மகிமை உண்டாக, கர்த்தருக்கு அவருக்கு புகழ்ச்சி உண்டாக நாம அந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது உடனுக்குடன் நமக்கு பதில் கிடைக்கும் என்று நாம் பார்க்கிறோம். ஸோ rather than relying on our own strength or giving in to fear, we can turn to God in prayer. இதுதான் எசேக்கியாவுடைய குட் மாடல். Seek his counsel through his word and trust in his faithfulness. மூன்று காரியம். Turn to God in prayer, seek his counsel through his word and trust in his faithfulness to deliver us. இப்போ இதை அவன் செய்ததினாலே அங்க என்ன நடந்தது? அந்த அசீரியர்களை அவர் தோற்கடித்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இதே அதிகாரத்துல பின்னால பார்ப்போம். ஒரு தூதனை கொண்டு அந்த 1,85,000 அசீரியன் சோல்ஜர்ஸை அவர் அனுப்பி துரத்தி விட்டார், கொன்று விட்டார் என்று சொல்லி நாம
பார்க்கிறோம். ஸோ இதுல இன்னும் ஒரு காரியம் என்னன்னா, அவரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். இதுல இன்னொரு aspect about prayer we have to see என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரிய ராஜாவாகிய சனகரிப்பு நிமித்தம் நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாயே. பாருங்க, இவன் பண்ண விண்ணப்பம் அவரிடத்துல போய் எட்டிற்று. நீ விண்ணப்பம் பண்ணினில்ல, அதனால நான் உனக்கு பதில் கொடுப்பேன்னு சொல்றாரு. ஸோ காட் இஸ் எக்ஸ்பெக்டிங் அஸ் டு ப்ரே. ஹீ வாண்ட்ஸ் அஸ் டு ஆஸ்க். நிச்சயமா கர்த்தருக்கு தான் பிள்ளைகளை காக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். அதான் அவர் விருப்பம். அதை அவர் நம்ம கேட்காமையே செய்ய வல்லவர். ஆனா காட் எக்ஸ்பெக்ட்ஸ் அஸ் டு ப்ரே. ஹி வாண்ட்ஸ் அஸ் டு ப்ரே. நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாயே, அதனால நான் இதை செய்யறேன். இப்போ 22ஆம் வசனத்துல இருந்து கடைசி வசனம் வரைக்கும் இஸ் தி ஒன்லி ஆன்சர் அண்ட் இட் இஸ் ஒன்லி தி ஆன்சர்ஸ் ஃபார் த ப்ரேயர். இப்போ இங்கே ஒரு 16ல இருந்து 21 வரைக்கும் அவருடைய ஜெபம் அந்த காரியம். அப்ப இங்க அந்த விண்ணப்பம் பண்ணினது மிக மிக முக்கியமாய் இருக்கிறது. கர்த்தருடைய செவிகளுக்கு ரப்சாக்கே பேசுனதும் கேட்குது, எசேக்கியா பேசுனதும் கேட்டிருக்கு. எசேக்கியா பேசுனது கேட்டதுனாலதான் கர்த்தர் செயலை ஆரம்பிக்கிறார். ஸோ காட் வாண்ட்ஸ் அஸ் டு ப்ரே. புதிய ஏற்பாட்டில் கூட நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்குறோம். நான் என்ன உனக்கு செய்யணும்னு நீ விரும்புகிறாய்ன்னு கேட்குறாரு. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்னு கேட்குறாரு. உன் பிரச்சனை என்னன்னு கேட்குறாரு. இப்படி அவர் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமா பதில் சொல்றாரு. சில இடத்துல வார்த்தையில சுகத்தை கொடுத்துட்றாரு, சில இடத்துல தொட்டு கூட சுகத்தை கொடுக்குறாரு, சில இடத்துல மண்ணை எடுத்து துப்பி குழப்பி ஒரு பிக் ப்ராசஸ் செஞ்சு கொடுக்குறாரு. நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. சிலருக்கு உடனே கொடுக்குறாரு, சிலருக்கு டிலேடா கொடுக்குறாரு. பட் காட் ஆன்சர்ஸ் ஆர் பிரேயர். அபவ் ஆல் காட் வாண்ட்ஸ் அஸ் டு ப்ரே. ஸோ ஆஸ்க் இஸ் த ரூல் ஆஃப் த கிங்டம். வி ஷுட் ஆல்வேஸ் ரிமெம்பர். ஏன்னா நம்ம கேட்ட உடனே நமக்கு பதில் வரும். நாம கேட்காததினாலே நாம இன்றைக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, விண்ணப்பம் பண்ணினாயே, நீ பண்ணதுனால உனக்கு நான் கொடுத்துருக்கேன். இப்ப நீ கேட்காததினாலே நிறைய காரியங்கள் இன்னும் நமக்கு வராது இருக்கிறது. அதையும் நாம விளங்கி கொள்ள வேண்டும். நிறைய காரியங்கள் கர்த்தரிடத்தில் இருக்கு, பட் இட் இஸ் ஸ்டில் பெண்டிங் பிகாஸ் வி ஹவ் நாட் ஆஸ்க்ட். கேட்காததினாலே நீங்க பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி என்னிடத்தில் கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும். So there is God is expecting us to ask for whatever blessings we need, for whatever deliverance we need. So for everything we should ask. So we are to pray for everything first. செகண்ட், ஆல்வேஸ். இப்பதான் இந்த சூழ்நிலையில தான் ஜெபிக்கணும், இந்த நேரத்துல தான் ஜெபிக்கணும், இப்படித்தான் ஜெபிக்கணும் கிடையவே கிடையாது. எப்பவும் ஜெபிக்கணும். ஏன்னா அப்படிதான் ஆண்டவர் சொல்லிக்கிறார், இடைவிடாமல் ஜெபிக்க. அண்ட் இட் இஸ் ஆல்சோ ரிட்டன் அஸ் மேக் இட் அஸ் அ ஹேபிட். எப்படி ஒரு கிறிஸ்தவனுக்கு மூச்சு விடுவது, மனிதனுக்கு மூச்சு விடுவது ஒரு அவனுடைய இதே இல்லாம அவன் மூச்சு விடுகிறானோ, அதே போல நாமுக்கும் ஜெபமும் ஒரு மூச்சாய் இருக்கணும். It should become a habit for us to pray, and we must have some regularity in praying. We should be disciplined. அவர் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாய் செய்கிற ஆண்டவர். அதே போல நம்முடைய பிரேயர் லைஃப்லயும் there should be regularity. அது கர்த்தர் ரொம்ப விரும்புவார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி உண்டு இல்லையா? அவர் பேரு ஜான், அவர் பேர் ஏதோ ஒன்று நான் மறந்துட்டேன். அவர் டெய்லி ஒரு டைம் 12 o'clock அவர் ப்ரே பண்ணுவாராம். அப்போ அந்த ஒரு சமயத்துல அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அவர் என்ன பண்ணிருக்காரு, அவர் பெட்டு பக்கத்துல ஒரு சேரை போட்டு அதை பார்த்து பேசிக்கிட்டே இருப்பாராம். 12 o'clock பேசுவாராம்.
ஏன்னா அவர் என்ன அப்ப வந்து பார்த்த நர்சஸ் கேட்கும்போது அவர் சொல்றாரா, எனக்கு டெய்லி 12 o'clock ஜீசஸ் வில் கம் டு மீ அண்ட் வி போத் வில் டாக். தட் இஸ் மை ப்ரேயர் டைம். ஸோ நவ் ஆல்சோ ஈவன் இன் மை பெட் ஜீசஸ் வாண்ட்ஸ் டு கம் அண்ட் டாக் டு மீ. ஸோ ஐ ஹவ் புட் அ சேர் ஃபார் ஹிம் அண்ட் வி போத் ஆர் டாக்கிங் இன் வர. அப்ப பாருங்க, அந்த ஒரு ரெகுலாரிட்டி உண்டு. அப்படின்னா உண்மையாவே அவருக்காக அந்த நேரத்துக்கு காத்திருப்பார் நம்ம ஆண்டவர். இது நிறைய பேருடைய அனுபவம் இல்லையா? அவ்விதமாக நாமும் கூட ஒரு ரெகுலாரிட்டி வச்சுக்கணும். பட் கண்டினியூலி வி ஷுட் ப்ரே. தட் இஸ் ஆல்சோ தேர். கண்டினியூலி வி ஷுட் ப்ரே. ரெகுலாரிட்டியோட ஒரு ஹேபிட்டா வச்சுக்கணும். அடுத்து இஃப் வி டோன்ட் ப்ரே வி மைட் ஃபால் இன்டு டெம்டேஷன். அதுதான் ஆண்டவரே சொல்றாரு. சோதனைக்குட் விழாதபடிக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தான் prayer is not only talking with God, prayer is not only getting answers from God, prayer is also a protection for us, prevents us from being tempted. அதனால தான் பிசாசானவன் என்ன செய்வான் தெரியுமா? நம்மளை இந்த ஜெபம் பண்ண விடாம ஏதாவது நமக்கு அவன் கொண்டு வருவான். he will put us into a busy schedule. அதான் அவன் யூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் டூல். நம்மளுடைய தீர்மானங்கள், நம்மளுடைய முயற்சிகள், நம்ம படுற பிரயாசங்கள் எல்லாவற்றையும் அவன் எப்படி தடுப்பான்னா இந்த ஒரு பிஸினஸை கொண்டு வந்துடுவான். நம்ம மாதிரி முக்கியமா நம்ம மாதிரி இருக்கிற மெச்சோர்டு இண்டிவிஜுவல்ஸ்க்கு, ஏர்லி பிகினர்ஸ்க்கு வேற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் போதும், அதுவே அவங்களுக்கு இது பண்ணிட முடியும். இப்போ நம்ம வந்து எப்படி தாக்க முடியும்னா இந்த மாதிரி ஒரு பிஸினஸை கொண்டாடுவோம். நமக்கு இதுக்கு நேரமே இல்லைங்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு வந்துடுவோம். இப்போ அந்த நேரத்தில் பிஸி, ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, பிஸி இஸ் ஆல்சோ an acronym. Being under Satan's yoke, the busy. ஸோ அந்த ஒரு இதில் கொண்டு வந்துட்டானா நாம் ஜெபிக்கிறதுக்கு நம்மால முடியாமல் போகும். அதனால தான் ஒரு பெரிய எஸ்ஏயிஸ்ட் செஸ்டர்டன் அப்படிங்கிறவர் சொல்றாரு, இட் இஸ் சம்திங் டு டாக் அபவுட் ப்ரேயர். ஜெபத்தை பற்றி விழாவாரியா நிறைய பேசலாம், ஆனா இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் டு என்கேஜ் இன் ப்ரேயர். பேசுறது எத்தனையோ பேசிக்கலாம், ஆனா ஆக்சுவலா ஜெபம் பண்ண தெரியணும். ஜெபம் பண்றது இட் இஸ் நாட் அன் ஈஸி திங். ஸோ ப்ரேயர் ஹேஸ் டு பி ப்ராக்டிஸ்ட். அது நேச்சுரலா வர்றது கடினம். அதுக்கு எஃபர்ட் எடுக்கணும், அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்லாவற்றுக்கு மேல ஆவியானவருடைய அருள் இருக்கணும், அபிஷேகம் இருக்கணும். அப்பதான் நம்மால என்ன செய்ய முடியும்? ஜெபிக்க முடியும். ஏன்னா அவர் தான் நம்மை என்ன செய்யறாரு? ஜெபிக்க வைக்கிறார். ஸோ சிம்பிள் 5 reasons why we should pray அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we should ask to receive what God wants to give us. So he has everything in store. He wants to bless us. இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆனா சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கேட்கணும். we should ask. இரண்டாவதாக, இந்த நாம ஏன் கேட்கணும்னு வச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம கேட்கறதுக்கு நமக்கு முதல்ல என்ன வேணும் தெரியுமா? தாழ்மை வேணும். why it is difficult for us to pray அப்படின்னா, one reason, because we are not humble. எல்லாத்துக்கும் நம்ம அவர்கிட்ட கேட்கறதுக்கு நமக்கு முடிய மாட்டேங்குது. அதை கேட்கறதே நமக்கு கடினமா இருக்கு, பிகாஸ் ஆஃப் அவர் pride. So first we must ask him so that we will become humble. நம்ம தாழ்த்ததான் நம்ம அதிகமான கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக, நம்ம கேட்கும்போது உடனே அவர் ஏன் சில சமயம் கொடுக்கறது இல்லைன்னா, for us to learn patience, பொறுமை, தாழ்மை. சிலருக்கு தாழ்மை கடினமா இருக்கும், சிலருக்கு பொறுமை கடினமா இருக்கும். பொறுத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிறது, காத்திருந்து பெற்றுக்கொள்கிறது, அந்த பொறுமை இல்லாது இருக்கிறது.
அதற்காக. மூன்றாவதாக எதுக்குன்னு சொன்னா, சில பேர் ஜஸ்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட் மாதிரி, எவ்ரிதிங் தே ஜஸ்ட் கேஷுவலி டேக் ஆல் த பிளெஸிங்ஸ். அவர்களுக்கு நன்றியுள்ள இருதயத்தை கொடுக்கணும். அவர்களுக்கு ஒரு மனதுல ஒரு நன்றி துதிக்க, நன்றி சொல்ல ஒரு பழக்கம் வரணும்னு சொல்லி, கிராட்டிடியூட். So to develop the spirit of gratitude. So in all these ways, God is preparing us when we pray. ஸோ ப்ரேயர்ன்றது சும்மா ஒரு விளையாட்டு விஷயமே கிடையாது. சும்மா அடி 4 பேர் உட்காந்து அல்லது தனியா ஒருத்தர் உட்காந்து சில மனதில் தோன்றதெல்லாம் அதல்ல. ஆக்சுவலா ப்ரேயர் இஸ் a very important exercise where God is keenly watching us and listening to what we say. So we have to be very conscious about it. அடுத்தது என்னன்னு சொன்னா, அவர் நம்முடைய எதிரிகளை வீழ்த்தி அதை அவர் நம்ம ஜெபத்தை கேட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ட்ரெங்த நமக்கு காண்பிக்கவும், நமக்கு தரவும், எதிரி முன்பாக அதை காண்பிக்கவும் அவர் விரும்புகிறார். அதற்கும் அவர் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை தராரு. இந்த வசனங்கள்லயே நாம் அதெல்லாம் பார்க்கிறோம். பிரேயர் பில்ட்ஸ் அவர் பிரேயர் லைஃப். நமக்கு நம்முடைய பிரேயர் லைஃப் இன்க்ரீஸ் ஆகணும்னு சொன்னா நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்முடைய பிரேயரும் இன்க்ரீஸ் ஆகும், பிரேயர் லைஃபும் டெவலப் ஆகும். when we stop praying, our prayer life will become dull. நாமே அதை செக் பண்ணிக்கலாம். நம்முடைய பிரேயர் ஒரு மாதிரி ட்ராக் ஆகுது, நல்லா இல்லைன்னா காரணம் நாம ஆக்டிவ் பிரேயர் லைஃப்ல இல்லைன்னு அர்த்தம். அடுத்ததா இங்க என்னன்னு பார்க்கிறோம். அதாவது 16:9 சொல்லியிருக்கிறபடி, உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கு. ஸோ நாம ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினா போதும், அவர் கண் கொண்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நமக்கான காரியங்களை அவர் நிச்சயமாய் உடனே இடைப்பட்டு செய்வார். மூன்றாவது, இப்படி நாம ஜெபிக்கும் போது என்ன செய்யுதுன்னா, நம்முடைய சித்தத்தை மடக்கி ஆண்டவருடைய சித்தத்தை பெருக செய்வது. நம்முடைய சித்தத்தை விட்டுறணும். He bends our will. விட்டுறதுங்கிறத விட he bends our will to the will of God. நம்மளை மடக்கி கொண்டு அவருடைய சித்தத்துக்கு கொண்டு வராங்க. அதை நம்ம வீக்னஸாவே எடுத்துக்க கூடாது. அது இட் இஸ் அ virtue, meekness-ஆ எடுத்துக்கணும். It is not weakness but meekness. Meekness is a virtue of God. Jesus Christ was a meek and lowly person. So அது மாதிரி ஆவியில் எளிமை உள்ளவர்கள், அந்த ஒரு நிலைமைக்கு நமக்கு வர்றதுக்கு நம்முடைய சித்தத்தை அவர் மடக்கி கர்த்தருடைய சித்தத்துக்கு நேராய் அதை திருப்புவார். அவரோட தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். கெத்செமனே தோட்டத்தில் அவர் அந்த கடைசி நிமிஷத்துல கூட அவர் அந்த மாதிரி ஒரு ஜெபத்தை தான் செய்தார் இல்லையா? உம்முடைய சித்தமோ என் சித்தமோன்னு சொல்லி அவர் பண்ணனாருன்றதை பார்க்குறோம். அடுத்தது இந்த ப்ரேயர்ல தான் நாம் என்ன செய்ய முடியும்? எல்லா விதமான நம்முடைய கவலைகள், நம்மளுடைய பயங்கள், நமக்கு நேரிடக்கூடிய சோதனைகள் எல்லாவற்றையும் நம்ம மேற்கொள்ளணும்னு சொன்னா நாம ஜெபித்தாதான் அதை செய்ய முடியும். கடைசியா, prayer is the pathway for forgiveness. மன்னிக்கிறதுக்கும் மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கும் நமக்கு ஒரே வழி ஒன்றுதான் ஜெபம். அந்த ஜெபத்தினாலதான் நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை, நமக்கு இப்ப எப்படி மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் சொல்லுங்க? கர்த்தரிடத்துல நம்ம மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும்னா ஜெபித்தால்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வேற எந்த வெளிப்புறமான காரியங்களும் நமக்கு மன்னிப்பை தராது. அப்போ நம்ம உள்ளம் கர்த்தரிடத்துல திரும்பி அவரிடத்துல அந்த மன்னிப்பை கேட்கணும்.
அவர் நமக்கு அந்த மன்னிப்பை அள்ளி செய்வார். ஒன்று. ரெண்டாவது, நாம மற்றவங்களை மன்னிக்கணும். அதற்கும் நமக்கு ஜெபம் அவசியம். இட் இஸ் மன்னிக்காத ஒரு இருதயம் இன்னும் மன்னிக்க முடியாத ஒரு இருதயம் எப்படி இருக்கும்னு சொன்னா, ஒரு அழுத்துகிற பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிற ஒரு இருதயமாய் இருக்கும். அதுல இருந்து விடுதலை ஆகணும். ஒரு சிக்னஸ் இருக்கும் அவங்களுடைய எல்லா. ஆக்சுவலா பிசிக்கலி, இஃப் யூ சி, அதாவது பிசியலாஜிக்கலி தே வில் ஹாவ் லாட் ஆஃப் ப்ராப்ளம். அல்சர் இருக்கும் அவங்களுக்கு, படபடப்பு இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். காரணம் என்னன்னா, மன்னிக்க முடியாத ஒரு இருதயம் அவங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த பாரம் அழுத்திக்கிட்டே இருக்கும். தே வில் பி அண்டர் ஸ்ட்ரெஸ் ஆல்வேஸ். பட் ஆல் தட் கேன் பி ரிலீவ்ட் when you forgive that other whoever it is, other person. அதுக்கு நீங்க என்ன ஃபர்ஸ்ட் செய்யணும்னா, you must get that forgiveness. அப்ப அதுக்கு நீங்க you have to pray. So prayer is very essential in a Christian's life, and when we pray we are so easily relieved, and we can live like a happy bird, singing always, praising God without any worry. When we see a bird, the moment you see a bird flying happily, making noise, you immediately rejoice because it is so free. அந்த ஃப்ரீடத்தை நாமே என்ஜாய் பண்ண முடியும் only when you learn to pray. So இந்த பகுதியை நமக்கு என்ன முக்கியத்தை அழுத்தமா சொல்லுதுன்னா, you trust God, the power of prayer and the faithfulness of God to protect his people. ஸோ இதைத்தான் நம்ம இந்த பகுதியில அதிகமா பார்க்கலாம். இப்ப 22ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்றது யாரை குறித்து? சனகரிப்பை குறித்து சொல்றாரு. சியோன் குமாரத்தி ஆகிய கன்னியாஸ்திரி உன்னை இகழ்ந்து உன்னை பரிகாசம் பண்ணுகிறாள். எருசலேம் குமாரத்தி உன் பின்னாலே தலையை தூக்குகிறாள். நீ இவங்களை என்னென்னமோ சொல்லி அவமதித்தாய் இல்லையா அப்படின்னு கர்த்தரே இந்த வசனத்தை சொல்றாரு. இப்போ இந்த ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா, உன்னை இப்படி செய்வாங்க. நீ யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டிமையாய் ஏறெடுத்தாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. உன் ஊழியக்காரரை கொண்டு நீ ஆண்டவரை நிந்தித்து, என் ரதங்களின் திரளாலே நான் மலைகளை கொடு அப்படின்னு அவன் சொன்னதெல்லாம் சொல்றாரு. அதன் உயரமான கேதுர மரங்களை வெட்டின, அந்த பகுதியில் அந்த நடத்தை பிடிச்சேன், அந்த வனத்தை பிடிச்சேன், இங்க அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு நீ சொல்றீல்ல, அதை எல்லாவற்றையும் நான் வரல பண்ணுவேன் என்று அவர் சொல்லுகிறார். நான் வெகு காலத்துக்கு முன்னாலே இதையெல்லாம் நான் நியமித்திருக்கிறேன். See, that is what. See, every step, whatever we read up till now, அவன் அவமதிக்கிறது, அவங்க ஏற்கனவே நகரங்களை பிடிக்கிறது, அவன் திரும்பி போகிறது, எல்லாமே இங்க வசனம் சொல்லுது பாருங்க. பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையோ? So God has already planned everything. He only waits for the right response from his children. அப்போ எவ்வளவு ஜாக்கிரதையா நம்ம அந்த கரெக்டான ரெஸ்பான்ஸை ஆண்டவருக்கு கொடுக்கணும் நம்முடைய லைஃப்லன்னு நாம பார்க்கணும். இது என்ன நேரிடுகிறதுங்கிறதுக்கு முக்கியத்துவமே கொடுக்க கூடாது. whether it be your success or your failure, whether it is joy or disappointment, it is flourishing or prosperity or poverty, whatever may be, health or sick, whatever it may be, எல்லாத்தையும் அவர் ஏற்கனவே திட்டம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நம்ம இந்த இன்சிடென்ட்ஸ்ல நடக்கிற இவெண்ட்ஸ்ல முக்கியத்துவத்தை கொடுப்பதை விட்டு இதுல நான் என்ன ரைட் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், கர்த்தருக்கு நான் என் வில்லை எப்படி பெண்ட் பண்ணணும், நான் கர்த்தரை எப்படி மகிமைப்படுத்தணும், இதையே நாம் யோசிக்க அழைக்கப்படுகிறோம். இப்பொழுது நீ அரணான பட்டணங்களை பாழான மண்மேடுகளாக்கும்படி நானே அதை சம்பவிக்க பண்ணினேன்.
எருசலேமுக இப்படி இடிக்க சொல்லி நான் தான் சம்பவிக்க பண்ணினேன். அதனாலே அந்த குடிகள் கையிழைத்தவர்களாகி கலங்கி வெட்கப்பட்டு, இவன் பிடிச்ச இடத்துல உள்ள மக்கள் எல்லாம் கேப்சர் பண்ண சிட்டிஸ்ல எல்லாம், நாட் இன் ஜெருசலம் பட் அரவுண்ட் ஜெருசலம், அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்களாம்? வெளியின் பூண்டுக்கும் பச்சிலைக்கும் வீடுகளின் மேல் முளைக்கும் புல்லுக்கும் ஓங்கி வளரும் முன் தீந்து போகும் பயிருக்கும் சமானமானவர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவன் சொல்லல, கர்த்தர் சொல்றாரு. அவங்களாம் அவ்வளவு வீக் பீப்புள். They were not strong in the Lord and they were also not strong in themselves. So that is why நீ ஒரு வீக்குக்கு சிட்டிஸை கேப்சர் பண்ணிட்டு நான் பிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா ஆக்சுவலா அவன் பிடிச்ச இடங்களெல்லாம் முக்கியமான இடங்களை சொல்றான், பேர் சொல்றான். நான் கர்த்தர் பார்வையில அவங்க எல்லாருக்கும் சரியான விசுவாசம் இல்லை, சரியான கர்த்தரை பற்றி அறிவு இல்லை. ஸோ தே ஆர் ஆல் லைக் போல முளைக்கிற புல்லு மாதிரியும் வெயிலையே வெயிலையே தீஞ்சு போகிற பயிர் மாதிரியும் இருக்கக்கூடிய ஜனங்கள் என்று அவர் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா ஒன் திங் வி அண்டர்ஸ்டாண்ட், எவ்ரி திங் இஸ் ப்ரீ பிளான்ட் பை காட், நாட் ஓன்லி ஃபார் எசேக்கியா, நாட் ஓன்லி ஃபார் இஸ்ரலைட்ஸ், நாட் ஓன்லி ஃபார் சனக்ரீப். இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற லெசன் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கிற அனைத்து காரியங்களும் ஏற்கனவே கர்த்தர் திட்டம் பண்ணி இருக்கிறார். So we are so precious. என் பார்வையில் நீ அருமையானபடியால், நிச்சயமா நாம் எல்லாம் அவருடைய பார்வையில மிக அருமையானவர்கள். அதனாலதான் நம்மளை மீட்டு கொண்டார். அவர் நாம தெரிஞ்சுக்கல, அவர் தான் நம்மளை தெரிஞ்சு கொண்டார். ஏற்கனவே உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மளை திட்டம் பண்ணிட்டார். பூர்வ காலத்தில் நான் திட்டம் பண்ணினேன் என்பதை அறியாயோ? See how very special we are. அப்ப எவ்வளவு கேர்ஃபுல்லா நம்ம இருக்கணும். இட்ஸ் நாட் ஃபார் அஸ் டு ஒன்லி சிம்பிளி பி ஹாப்பி அண்ட் ஒரு பரவசத்துல ஓ நம்ம அவ்வளோ ஸ்பெஷல்ன்றதுக்கு இல்லை. கர்த்தர் நம்மை ரைட் ரெஸ்பான்ஸ அவருக்கு தரணும்னு எதிர்பார்க்கிறார். உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதையும் அறிவேன். எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடியாலே நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திரும்ப பண்ணுவேன். இந்த துரட்டை மூக்கில போடுறது, கடிவாளத்தை வாயில போடுறதெல்லாம் அந்த அசிரியன்ஸுடைய டிப்பிக்கல் வே ஆஃப் டிராகிங் தேர் கேப்டிவ்ஸ் டு தேர் பிளேசஸ். இங்கேருந்து கேப்டிவ்ஸை பிடிச்சிட்டு போகணுன்னா சும்மா அப்படி எடுத்து கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. இப்போ ரீசண்டாக அமெரிக்காவிலேருந்து அங்கேருந்து நம்ம நாட்டுக்கு சில பேர் எல்லாரையும் அனுப்பி விட்டாங்களே, எல்லா டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்க்கு அனுப்புனாங்க. அப்போல்லாம் அனுப்பும்போது அவங்க எப்படி அனுப்புனாங்கன்னா, லைக் தீஸ் அசீரியன்ஸ், அவங்க காலில் செயின்ஸ் போட்டு அனுப்புனாங்க. எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு இல்லையா நமக்கு அதை பார்க்கறக்கு. இங்கே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மூக்கில் துரட்டை போட்டு இந்த ஃபிஷ் ஹூக் மாதிரி மூக்குள்ள போட்டு வாயில கடிவாளம் போட்டு இழுத்துட்டு போவாங்களாம். ஹவு வெரி ஹியூமிலியேட்டிங் இட் வுட் பி. ரொம்ப மனுஷருக்கான ஒரு மரியாதை கூட இல்லாம இழுத்துக்கிட்டு போவாங்களாம். அப்படிதான் இழுத்துட்டு போவாங்க. ஆனா அதே மாதிரி உன்னை நான் இழுத்துட்டு போவேன். உனக்கு அடையாளமா இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வருஷத்துல தப்பி பயிராகிறதையும் 2ஆம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். 3ஆம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். யூதா வம்சாத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். பாருங்க, அடையாளத்தை கொடுக்கிறது ஆண்டவருக்கு ஒரு வழக்கம். அந்த காலத்துல அது ரொம்ப சாதாரணமா இருந்தது. ஆகாஸ் கிட்ட ஆக்சுவலா இவங்க எசேக்கியாவுடைய அப்பா கிட்ட சொல்றாரு, நீ ஒரு அடையாளத்தை கேளுன்னு. அவன் கேட்கல. he didn't listen to the word of God through the prophet. பட் இங்க கேட்காமலேயே அவர் ஒரு அடையாளத்தை சொல்றாரு. இவங்க இந்த யுத்த சூழ்நிலை முடிஞ்ச உடனே அப்ப விளையிறத நீங்க சாப்பிடுவீங்க. 2ஆம் வருஷத்துல தானா விளையும், அதை சாப்பிடுவீங்க. 3ஆம் வருஷத்துல நீங்களே விதைச்சு சாப்பிடுவீங்க. திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனைகளை பூசிப்பீர்கள். ஸோ தட் ஷோஸ் தேர் செழுமை, ப்ராஸ்பரிட்டி. கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார். இதுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் கொடுக்கலாம். பட் லிட்ரலி ஹியர் இட் மீன்ஸ் தட் தே வில் பி
ஃப்ளரிஷிங். மீதியாயிருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சியோன் மலையிலிருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். All this is not due to anything else. It's not due to any other thing, but due to the zealous nature of our Lord. Zealous, not jealous. Z-E-A. The zeal of our God. ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன்பாக கேடகத்தோடு வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. எவ்வளவு ஒரு ஆறுதலான, எவ்வளவு ஒரு தெளிவான ப்ரிசைஸ் ப்ராஃபஸி. அவன் இனி இந்த நகரத்துக்குள்ள வரவே மாட்டான். அவன் இனிமே அம்பை எய்தவும் மாட்டான். அவன் கேடகத்தோட கூட வரமாட்டான். அவன் எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றத பார்க்கிறோம். இந்த மாதிரிதான் மூக்கில் பிடிச்சி இழுத்துக்கிட்டு போவாங்க. கையில காலில் பிடிச்சி இழுத்துறத விட்டுட்டு மூக்கில் பிடிச்சி இழுத்துட்டு போனாங்கன்னா ஹவு பெயின்ஃபுல் இட் வுட் பீன்னு நீங்க யோசிங்க. அதாவது தே ஷுடன்ட் எஸ்கேப். இங்கேயும் கொஞ்சம் அசைஞ்சா ரத்தம் வரும். ஸோ அவ்வளவு கேர்ஃபுல்லா அவங்க போகணும். ஸோ தட் இஸ் வாட் God says. All this is by the hand of God. By the hand of God. அவர் எப்படி நமக்கு ஆசீர்வதிப்பார், நம்முடைய பிள்ளைகளை காத்து கொள்வார், தம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு காரியத்திலும் அவர் எவ்வளவு கவனமா இருப்பார் சொல்லும் போது, இந்த வருஷம் நீங்க மீந்த பயிரை சாப்பிடுவீங்க, அடுத்த வருஷம் தானா முளைச்சது. See how God is in control of everything, and how God calculates everything, and how God provides for everyone. எவ்வளோ அருமையா கர்த்தருடைய ப்ரொவிஷனை நம்ம இங்க பார்க்கிறோம். அது நம்முடைய அறிவுக்கு அப்பால் பட்டது. ஏன்னா he is sovereign. God is sovereign. He is all wise. அவரை நாம் யாராலையும் அவரை போல நினைச்சு கூட பார்க்க முடியாது. அடுத்து அவர் கடைசியா சொல்றது, அவன் இந்த நகரத்துக்குள்ள பிரவேசியாம தான் வந்தபடியே திரும்பி போவான். ஏன் அதை நான் செய்யறேன்னு சொன்னா, அதுக்கான ரீசன் அவர் சொல்றார் பாருங்க. என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதி நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினார். ஏசாயா அந்த மக்கள்கிட்ட, ராஜா கிட்ட போய் சொல்லுங்கன்னு இவ்வளவு ஆறுதலான வார்த்தைகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற்று அவன் சொன்னான். தீர்க்கதரிசி தானா சொல்ல முடியாது, கர்த்தரிடத்திலிருந்து பெற்று சொல்லுவான். அவ்விதமாய் இங்க கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். பாருங்க, காட் இஸ் ஃபெய்த்ஃபுல். நாம தப்பு செஞ்சிருக்கலாம், நாமே தான் தப்பு செஞ்சிருக்கோம். இட் இஸ் ஸ்பைட் ஆஃப் தட் காட் இஸ் ஃபெய்த்ஃபுல். அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றி ஆகணும். அவர் நிறைவேற்றுவார். அவர் என்ன சொன்னாரு? தாவீதின் சிங்காசனம் என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். அப்ப அந்த நகரம் இருக்கணும், அந்த சிங்காசனம் இருக்கணும், அந்த ராஜ்யபாரம் இருக்கணும். God is faithful. God gives the protection. God's delivery. அதான் என் நாமத்தின் நிமித்தம், என் நிமித்தமும் தாவீதுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின் நிமித்தமும் இந்த இத நான் காப்பாத்திக்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொடெக்ஷனை நாம பார்க்கிறோம். ஸோ 36ஆம் வசனத்துலதான் நம்ம அந்த முக்கியமான சம்பவத்தை பார்க்கிறோம். கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 180,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தாங்க. இவங்க எல்லாம் தூங்கி இருந்திருக்காங்க. when they were asleep. அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. பட் அந்த டைம்ல தான் கர்த்தர் அவருடைய பெரிய செயலை செய்திருக்கிறார். விதவுட் எனி இன்வால்மெண்ட் ஆஃப் திஸ் பீப்புள். இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. காலை அஞ்சு பார்த்தா எல்லாம் செத்தப்புற எப்படிதான் இருந்திருக்கும் அந்த சைட்டு, யோசிச்சு பாருங்களேன்.
1,85,000 பேரு அப்படி கிடந்திருக்காங்கன்னா அந்த சைட் எப்படி இருந்திருக்கும்? அவங்களுக்கு எவ்வளவு ஒரு உண்மையாவே சந்தோஷத்தை விட ஒரு பயமும் மரியாதையும் ஒரு ஒரு ஆண்டவரை பற்றிய ஒரு பயங்கரமான ஒரு ரெவலேஷன் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் இல்ல? How big our God is, how mighty our God is ன்னு they would be simply praising. அதுதான் இருந்திருக்கும். அப்பொழுது அசீரிய ராஜாவாகிய சனகரி பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து விட்டான். அங்க இருந்துட்டு அவன் என்ன அடுத்தது செய்யறான்னா, இந்த கேப் 37th verse to 38th verse 20 years, 20 years, that's what the history says. 20 வருஷத்துக்கு அப்புறம் அவன் போய் அவங்க ஊர்ல, அவங்க நாட்டுல நிஸ்ரோகின் கோயில்ல அவங்களுடைய இவங்களுக்கெல்லாம் அந்த என்ன சொல்லுவாங்களே, ஃபேமிலி காட், குலதெய்வம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அந்த கடவுள்கிட்ட போய் அவன் பணிந்து கொள்ளும் போது அவனுடைய சொந்த குமாரர் அத்ரமலேக் சரேத்சர் பட்டயத்தினால் வெட்டி போட்டு அராரத் தேசத்துக்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய எஸ்ரத்தோன் அவன் பட்டத்திற்கு வந்து அரசாண்டான். கர்த்தர் முதல்ல first when they went to seek the word of God, இப்படி எங்களை அவமதிக்கிறாங்களே, அவன் நிந்தித்தானே, கடவுளையும் நிந்தித்தானேன்னு போய் முதல்ல சொன்னப்போ ஏசாயா மூலமா சொன்ன முதல் தீர்க்க தரிசனம், அவன் திரும்ப அவன் தேசத்துக்கு போயிடுவான், அவன் அங்க போய் பட்டயத்தால சாவான்னு சொன்னார். அத இந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்துல நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் உண்மையுள்ளவர். அத எவ்வளவு வருஷம் கழிச்சுனாலும் அதை செய்யறவர். பாருங்க, இவன் திரும்பி போயிட்டான், அவன் திரும்ப வரவே இல்லை. அவன் வர முடியாதுன்னு சொன்னாரு, அம்பு கூட எய்ய முடியாதுன்னு சொன்னாரு. சொன்னதெல்லாம் அப்படியே நிறைவேற்று. அதே போல பட்டயத்தாலே அவன் வெட்டுண்டு போனான். So against all odds and every expectation, the Assyrian army was turned back without having even shot an arrow into Jerusalem. அசீரியர்களை எப்படி நினைச்சாங்கன்னா அன்ஸ்டாப்பபிள் நினைச்சாங்க. இட் வாஸ் ஸ்டாப்ட். அன்டிஃபீட்டட் அப்படின்னு நினைச்சாங்க. they were defeated. இதத்தான் இதே ஓசியா தன்னுடைய புத்தகத்துல எழுதியிருக்கிறாரு. ஓசியா 1:7. ஓசியா 1:7 என்ன சொல்றாருன்னு பாருங்க. இங்கிலீஷ்ல இங்க போட்டிருக்கேன், ஆனா தமிழ்ல அதை வாசிக்கிறேன். யூதாவின் வம்சத்திற்கோ நான் இரக்கம் செய்வேன், வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை ரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன். நாட் வித் arrow, not by sword, not by a battle, not by horses or horsemen, but by the Lord their God. எவ்வளவு அருமையா ஒரு பெரிய நம்பிக்கையுள்ள ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வல்லமையுள்ள ஒரு கர்த்தர் நமக்கு இருக்காருங்கிறது. இட் கிவ்ஸ் us such a hope for this new year. நமக்கு என்ன இருக்குன்னு முன்னாலும் தெரியாது. What we are going to face, what is going to happen to us, we do not know. But we have this God who is with us. இம்மானுவேலராய் நம்மோடு கூட அவர் ஒவ்வொரு நாளும் நம்ம தன்னுடைய பிரசனத்தினால நம்மை நிறைத்து நம்மை காக்கும்படிக்கு நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகம் யோசிக்கிற விதமாக பல மெத்தடாலஜிஸ்ல இவங்க சொல்ற மாதிரி பேட்டில் மாதிரி நமக்கு இன்னைக்கு எத்தனையோ வழிகள் உண்டு. அந்த வழிகளில் எல்லாம் கர்த்தர் நம்மை காக்க முடியலைனாலும், காக்காதபடி அந்த சூழ்நிலை இருந்தாலும், by himself, by the Lord their God, he will save us. By our Lord and our God, he will save us. So let's pray.
நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எவ்வளவு அருமையான கர்த்தர் சுவாமி. எங்களை அறிந்துக்கிறவர், எங்களை புரிந்து கொள்கிறவர், எங்கள் தேவைகளை எல்லாம் ஏற்கனவே உம்முடைய திட்டத்தில் இருக்கு சுவாமி. எங்கள் வாழ்க்கை உம்முடைய திட்டத்தில் இருக்கிறது. நீர் எல்லாவற்றையும் பூர்வ காலத்திலிருந்தே திட்டம் பண்ணி இருக்கிறீர் சுவாமி. நாங்க தான் எல்லாம் ஏதோ இப்ப நடக்கிற மாதிரி நாங்க ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆக்சுவலி எவ்ரி திங் இஸ் இன் யோர் பிளான். யூ ஹாவ் டிசைன்ட் இட். யூ ஹாவ் ஆல்ரெடி பர்பஸ்ட் இட். ஆண்டவரே, எங்களுக்கு அந்த அக்செப்டன்ஸை தாரும். அதற்கு தேவையான தாழ்மையை எங்களுக்கு கற்றுத்தார் சுவாமி. ஹெல்ப் us to learn to be humble, to be gentle. எஸ் லார்ட். அந்த மீக்னஸ் எங்களுக்கு தேவை சுவாமி. எங்க எங்க சித்தத்தை நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு வளைந்து கொடுக்க, விட்டு கொடுக்க எங்களுக்கு நீர் கிருபை தாரும். உட சித்தமே எங்கள் வாழ்க்கையில நிறைவேற ஆண்டவரே நாங்கள் விட்டு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. இந்த புதிய வருஷத்தை எவ்வளோ அருமையா ஒரு பெரிய வாக்கு தத்தத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நாட் பை bow, நாட் பை sword, நாட் பை a battle, நாட் பை a horse or horseman, but by their Lord and their God. And you are our God. What a great privilege, Lord. What a great blessing. இதை விட எங்களுக்கு வேற என்ன வேணும் சுவாமி? நீர் எங்களோடு இருக்கிறபடினால ஒவ்வொரு நாளையும் நாங்க கடந்து போக முடியும். We can hope for the future. We can live every day with your presence, Lord. Thank you, Lord, for giving us that assurance today. ஒவ்வொருவருக்கும் நாங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவரவருடைய தேவைகள், அவரவருடைய எதிர்பார்ப்புகள், அவரவருக்கான மனநிலைமைகள் எல்லாம் நீர் அறிஞ்சிருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, நீர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து அவர்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் விடிவை தந்து முடிவை கட்டளையிட்டு ஆண்டவரே நீர் தயவாய் கூட இருந்து இந்த வருஷத்தை ஆசீர்வதித்து தாரோம். ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட வாரோம். இனி எங்க குடும்ப காரியங்கள், தேவைகள் ஆண்டவரே எல்லாம் நீர் அறிவீர் சுவாமி. நீர் எங்களை விசாரிக்கிறவரானபடியால் உம்முடைய கரத்துல நாங்க எல்லாவற்றையும் வைத்து விடுகிறோம். எங்களை நீர் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. வர தடைப்பட்ட மக்களையும் அழைத்து வாருங்க. நீர் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நாங்க தியானிக்கும் போது நாங்க உமக்கு கீழ்ப்படுகிறோம் சுவாமி. உம்முடைய வசனத்தை தியானிக்கும் போது நாங்க பரிசுத்தப்படுகிறோம் சுவாமி. உம்முடைய வசனத்தை தியானிக்கும் போது உம்முடைய வருகைக்கு நாங்க ஆயத்தப்படுகிறோம் சுவாமி. இந்த பெரிய காரியங்கள் இந்த ஸ்டடியில எல்லாம் நடக்கணும் சுவாமி. அப்படியாய் நாங்க வாஞ்சியோடு வந்திருக்கிறோம். அதையே வாஞ்சியை மற்றவர்களுக்கும் தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். Amen. Amen. So thank you everyone. God bless you all. Thank you. Thank you, ma'am. Thank you. Thank you, ma'am. God bless you.